சிறுமையும் எளிமையுமானவர்களை மறந்து போகாத கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற எபனேசர். அமேன். இம்மானுவேலர். அமேன். நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு சில பெயர்களை தாவீது வைக்கிறார். அவர் சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் மறவாமல் நினைக்கிறவர். அல்லேலூயா. மனிதன் மறந்து போவான். இந்த உலகம் நம்மை மறந்து விடும். நம் மூலம் திரளான நன்மைகளை பெற்றவர்கள் கூட சடுதியில் நம்மை மறந்து போவார்கள், துரோகம் கூட செய்வார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை மறவாமல் நினைத்து நமக்கு ஆறுதலை தந்து, நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து, சுகத்தையும் பலத்தையும் தந்து, கிருபையையும் இரக்கத்தையும் தந்து நம்மளை வாழ வைக்கிறவர். ஆமென். ஒருவேளை எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களேன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களோ? சோர்ந்து போகாதீங்க. மறவாத கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை விடுவிக்கிறவர். சோதனை வரும்போது நம்மை விடுவிக்கிறார். சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். நெருக்கங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். எனவே இந்த காலை வேளையில தேவனுடைய விடுதலை உங்களை நிரப்ப போகிறது. கலங்காதிருங்கள். தாமதம் இல்லாமல் உங்களை விடுவிக்க கர்த்தர் போதுமானவர். நிச்சயமாக உங்களை தீவிரமாய் அவர் விடுவிக்க போகிறார். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை நினைக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.